வணக்க மக்களே. பாக்யராஜ் மரணம் உண்மையான காரணம் இதுதான். கடைசியாக அவர் சொன்ன வார்த்தை. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரும் இயக்குனருமான கே. பாக்யராஜ் இன்று ஜூன் 27 காலமானார். வயது 73. மாரடைப்பு காரணமாக அவர் உயிரிழந்ததாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளார். அவரது மறைவு திரையுலகினரும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் 1953 ஜனவரி 7ஆம் தேதி பிறந்த பாக்யராஜ் சினிமா கனவுடன் சென்னைக்கு வந்தார். இயக்குனர் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக தனது பயணத்தை தொடங்கினார். 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள் உள்ளிட்ட படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றியிருந்தார். கிழக்கே போகும் ரயில் படத்தில் கவுண்டமணியின் ஒரு காட்சியிலும், சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் 2 காட்சிகளிலும் நடித்ததுடன் வசனங்களையும் எழுதினார். புதிய வார்ப்பு படத்தில் பாரதி ராஜா அவரை வசனகர்த்தாவாக மட்டுமல்லாமல் கதாநாயகனாக அறிமுகப்படுத்தினார். 1979 ஆண்டு சுவர் இல்லாம் சித்திரம் என்ற படம் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். அதன் பிறகு அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, இன்று போய் நாளை வா, சின்ன வீடு, டார்லிங் டார்லிங் டார்லிங், மௌன கீதங்கள், விடியும் வரை காத்திரு, தூரல் நின்று போச்சு உள்ளிட்ட பல வெற்றி படங்களை இயக்கி நடித்தார். பின்னணி நகைச்சுவை மற்றும் உணர்ச்சி பூர்வமான கதைகளை மையப்படுத்திய அவரது திரைக்கதைகள் தமிழ் சினிமாவில் தனி முத்திரையை பதித்தன. முந்தானை முடிச்சு படத்தில் ஊர்விசை அறிமுகப்படுத்தினார். டார்லிங் 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 படத்தில் நடித்த பூர்ணிமாவை மனைவியாக ஏற்றுக்கொண்டார். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் சுமார் 100 படங்களில் நடித்து 25 திரைப்படங்களை இயக்கியுள்ளார். தனது மகன் சாந்தனு மற்றும் மகளை திரையுலகில் அறிமுகப்படுத்தி முயற்சித்தும் அது வெற்றி பெறவில்லை. பாக்யராஜின் குருநாதர் பாரதி ராஜா சமீபத்தில் காலமான நிலையில் பாக்யராஜ் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானார். பாரதி ராஜாவை எப்போதும் இயக்குனர் குருநாதர் என்று அழைத்து வந்த அவர், அவரது மறைவுக்கு பிறகு மீண்டும் எழ முடியாமல் இருந்ததாக நெருங்கியவர்கள் தெரிவித்து வருகின்றனர். இன்று காலை வழக்கம்போல் வள்ளுவர் கோட்டம் அருகே நடைப்பயிற்சி மேற்கொண்டு பாக்யராஜ் வீடு திரும்பி லேசாக நெஞ்சு வெளியே உணர்ந்தார். ஷோபாவில் அமர்ந்த நிலையில் மயக்கம் வருவது போல் உணர்ந்த அவர், என்னமோ மயக்கமாக இருக்கு என்று சொன்னபடியே சரிந்துள்ளார். உடனடியாக அப்போலோ மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த செய்தி அறிந்ததும் பார்த்திபன், காயத்ரி ரகுராம் உள்ளிட்ட திரையுலக பிரமுகர்கள் அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று இரங்கல் தெரிவித்து வந்தனர். பலரும் கண்ணீர் மல்க துக்கம் விசாரித்து வருகின்றனர். பாக்யராஜின் மறைவு தமிழ் சினிமா பேரிழப்பு. அவரது எளிய கதைகள், நகைச்சுவை உணர்வுகள் நிறைந்த திரைப்படங்கள் தலைமுறையாக ரசிகர்கள் மகிழ்வித்து வரும் அவரது ஆன்மா சாந்தியடையட்டும். குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கல். மக்கள் இந்த மாதிரியான அதிசய சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும் மக்களை.